ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் அப்ரோச்சுக்கான வீடியோ வந்து பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சுமா. பட் மெட்டீரியல் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால பார்ட் 2க்கான வீடியோ இப்போ தான் போட போகிறேன். ஸோ நீங்கள் நியூ பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட கண்டினியூஷனாக இதை பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் டில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு 5th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க சிலபஸில், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் க்ளவுட் டெக்னாலஜி. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட மெசேஜ் பண்ணி எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, மேம் எனக்கு வந்து படிக்க கஷ்டமாக இருக்குது மேம், ஸோ இன்னுமே மினிமைஸ் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, செமஸ்டரில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோமோ அதை தான் அப்படியே பல்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. க்ளவுட் டெக்னாலஜி கூட இங்கே பாருங்களேன். க்ளவுட் டெக்னாலஜிங்கிறது வந்து உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஓகேங்களா, ஆனாலுமே அதுலேயுமே 4 யூனிட்டை கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் கம்மியாலாம் கொடுக்கல, அதுலேயுமே உங்களுக்கு 4 யூனிட்டை வந்து கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இதில் எப்படி விடுறது இல்லை விடாமல் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னுமே நான் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஹோலாக தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த புக்ஸாக தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதையும் தாண்டி 2 மந்த்ஸில் வந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நம்ம ஒரு செமஸ்டருக்கே ஒரு பேப்பர்னு படிச்சிருப்போம். பட் இங்கே வந்து செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ஃபைனல் இயர் வரைக்கும் உள்ள பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே 2 மந்த்ஸில் கவர் பண்ணணுங்கிறது, அதாவது 3 இயர்ஸில் படித்ததை வந்து ஜஸ்ட் 3 மந்த்ஸில் படிக்கிறதுங்கிறது பாசிபிலிட்டி இல்லை தான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நான் ஆக்சுவலாக வந்து சஜஷன் அப்படின்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முதல்ல படிக்க முடியுதான்னு பாருங்கப்பா. தியரி பேப்பர்ஸ் ஈஸியாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க மேம். ஜஸ்ட் நான் ரீட் பண்ணனா போதும், கண்ணால் பார்த்தனா போதும் அப்படின்னு கவர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இல்லை மேம் எனக்கு இதை உட்காந்து படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இதில் என்ன டாபிக் இருக்கோ அட்லீஸ்ட் அந்த டாப்பிக்கை மட்டுமாவது கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இன்னொரு விஷயம், நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருப்போம்லப்பா, அவங்களுமே கேட்டிருந்தாங்க மேம் இதுக்கு கம்மியாலாம் நம்ம கண்டென்ட் இல்லையா மேம், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்களுக்கு நான் என்ன ஐடியா சொல்லியிருந்தேன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து யூனிவர்சிட்டி கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதை மட்டுமாவது கவர் பண்ணுங்கள். உங்களால் ஹோல் சிலபஸ் கவர் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மாதிரியாவது கவர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். யார் அப்படின்னா மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட கெட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி பாருங்கப்பா. இல்லை மேம் என்னால் படிக்க கஷ்டமாக இருக்குது, நிறைய டைம் எடுக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அட்லீஸ்ட் அதை பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வச்சுக்கோ, உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஜஸ்ட்டு 4 யூனிட்டை அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு யூனிட் வந்து என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓவர் வியூன்னு இருக்குது பாருங்களேன். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அவங்களே ஹைலைட் பண்ணி பக்காவாக கொடுத்துட்டாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓவர்வியூவில் டில் நீங்கள் எது வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த பூட்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் என்ன அப்படின்னா ஹோலாக வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓவர்வியூக்கு அண்டரில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ஓஎஸோட பேசிக்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் மேஜர் டாபிக் என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ப்ராசஸில் ஸ்டார்ட் ஆகி டில் டெட்லாக்மா. டெட்லாக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காப்பா. ஸோ நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவாம்மா, அதே மாதிரி இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டில் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல சிலபஸில் இருக்கிறது மட்டுமாவது கவர் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த சிலபஸில் எது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு டெஃபினட்டாக அவங்க கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கையும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீ சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை கவர் பண்ணுங்கள், அதையும் தாண்டி இல்லை மேம் அதுவே அதிகமாக இருக்குது. ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செமஸ்டரில் இருக்கக்கூடிய நம்ம என்ன புக்ஸ் படித்தோமோ அதில் 5 யூனிட்ஸ் அப்படியே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ அதுவும் முடியலன்னா அதை தாண்டி நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சம் செலக்டட் டாபிக்ஸாக சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பான்னு. ஸோ அது மட்டும் அது A to Z படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ட்ரப்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்ட்ரப்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத A to Z ஃபுல்லாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு கவர் பண்ணுவேன். ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த மேஜர் டாப்பிக்கில் இதெல்லாம் கவர் ஆகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே ஆரம்பித்து டில் ஓஎஸ் எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் உங்களுக்கு முடியுது. ஓகேங்களா? அப்போ ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அண்டரில் நீங்கள் இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் அவுட்புட் சிஸ்டம்ஸ். ஆக்சுவலாக இந்த டாபிக் எதில் வரும்னா உங்களோட ஓஎஸ் புக்கில் ஃபைல் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு யூனிட்டு. அதில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இங்கே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எங்கே இந்த இன்புட் அவுட்புட் சிஸ்டம்ஸில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டில் நெக்ஸ்ட் பேஜ் வரைக்கும் வருது பாருங்கள். இங்கே வருது பார்த்தீங்களா? ஸோ இது வரைக்குமே அதான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு வந்து இன்புட் அவுட்புட் சிஸ்டம்ஸ் வித் ஃபைல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூனிட் இருக்குது பார்த்தீங்களா? அதில் இப்போ நான் நோட் பண்ண அத்தனையுமே கவர் ஆகிடும். அப்படி பார்த்தா உங்களுக்கு அந்த யூனிட்டில் வந்து கேஸ் ஸ்டடின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கல. அதை தவிர்த்து ஹோல் சிலபஸ், அதாவது 80% ஆஃப் சிலபஸ் வந்து உங்களுக்கு ஓஎஸில் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஃபைல் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொன்னேன்ல இந்த மேஜர் டாபிக் வந்து அது என்னது, அது ஃபைல் சிஸ்டம் அண்ட் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் கவர் ஆகும்னு சொன்னால, அதில் இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபைல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷனு ஸ்ட்ரக்சரு. ஸோ இது மட்டும் இல்லைப்பா, எல்லா யூனிட்லையுமே ஃபைல் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த யூனிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு க்ளவுட் டெக்னாலஜி. ஓகே, ஸோ க்ளவுட் டெக்னாலஜி உங்களுக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க, வெறும் 3 லைனில் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ளவுட் கேரக்டரிஸ்டிக். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் இன்ட்ரோடக்ஷனில் டிஃபால்ட்டாக நீ இதெல்லாம், அதாவது இன்ட்ரோடக்ஷனாக என்னது, க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னது, க்ளவுடுனா முதல்ல என்ன, அதில் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, ஸோ அது என்ன கேரக்டரிஸ்டிக், ஸோ அதெல்லாம் டிஃபால்ட்டாக நீ படிச்சு தான் ஆகணும். அதுதான் உன்னோட மேஜர் டாபிக் ஃபஸ்ட் யூனிட். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் டெக்னாலஜியில் க்ளவுட் கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறது எதில் கவர் ஆகும் அப்படின்னா உங்களோட பேசிக்ஸில் கவர் ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஆரம்பிச்சிருக்காங்கல்ல க்ளவுட் சர்வீஸ் அண்டு டிப்ளாய்மெண்ட் மாடல். ஓகே, இது எதில் கவர் ஆகும் அப்படின்னா அதாவது இந்த சர்வீஸில் ஆரம்பித்து டில் ஹைப்பர்வைசர் வரைக்கும். ஓகேங்களா? எதில் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னா க்ளவுட் எனேபிளிங் டெக்னாலஜின்னு ஒரு யூனிட் இருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ அதில் தான் இந்த டிப்ளாய்மெண்ட் மாடலாக இருக்கட்டும், விர்ச்சுவலைசேஷனாக இருக்கட்டும், ஸோ எல்லா மாடல்ஸுமே உங்களுக்கு, ஏன்னா விர்ச்சுவலைசேஷன்லேயே உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா டைப் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன், அதில் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் என்ன, அது எல்லாமே அதில் கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ க்ளவுட் கேரக்டரிஸ்டிக் வரைக்கும் நீ ஜஸ்ட் பேசிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் எனேபிளிங் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல தான் இந்த விர்ச்சுவலைசேஷன் மாடல்ஸ் இதெல்லாமே இதில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் செக்யூரிட்டி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்கள். க்ளவுட் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு செக்யூரிட்டி ரெக்ரூட்மெண்ட்டுன்னு ஆரம்பிக்குதுல்ல, அதுக்கு நீங்கள் என்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி. இந்த டாபிக் வந்து நீ டிஃபால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குமா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் சொல்கிறேன்ல ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்கிறேன்ல, ஸோ அது எங்கே அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி செக்யூரிட்டி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து டில் மேனேஜ்மெண்ட் வரைக்கும். ஓகேங்களா? இது நம்ம ஒரு யூனிட்டாக அதில் படிப்போம். அந்த யூனிட் பேர் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி. ஓகேங்களா மேம்? அப்போ இந்த லாஸ்ட் ஒன் என்ன மேம் அப்படின்னா இது வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஸோ இதை தான் வந்து என்ன அப்படின்னா இதுவும் ஒரு சாப்டரில் வரும், ஆனால் அது நிறைய இருக்கும்பா. அதாவது க்ளவுட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் அதில் நிறைய இருக்கும், அது படிக்க தேவையில்லை. இங்கே என்ன ஏன்னா உங்களுக்கு 2 டெக்னிக் தான் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் லூப் ஒன்று, இன்னொன்று வந்து மேப் ரெடியூஸ் டெக்னிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 டெக்னிக்கை மட்டும் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், க்ளவுட் கேரக்டரிஸ்டிக்னா அதில் நிறைய இருக்கும், ஆனால் பேசிக்ஸு அதெல்லாம் நீ கவர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எதுலே பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டேன், அப்போ க்ளவுட் கேரக்டரிஸ்டிக்லேருந்து மட்டும்தான் கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ பேசிக்ஸ்லேருந்து கூட நிறைய கேட்பாங்க. ஓகே, பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா இது அட்வான்ஸ்டு டெக்னிக் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கக்கூடிய 2 டெக்னிக்கை மட்டும் மென்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐ மீன் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய 2 டாப்பிக்கை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, க்ளவுட் டெக்னாலஜி வெறும் 3 லைன் தான், ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 யூனிட்டை கம்பைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓஎஸ்க்கும் இதுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்காப்பா? இல்லை. நீ ஓஎஸில் அதே மாதிரி 4 மேஜர் டாபிக் எப்படி படிக்கிறியோ க்ளவுட் டெக்னாலஜிலையும் இப்படி தான் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ உனக்கு சிலபஸ் சின்னதாக இருக்குது, சிலபஸ் பெருசாக இருக்குது, அப்படியெல்லாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. டிஃபால்ட்டாக நீங்கள் புக்ஸில் A to Z நம்ம செமஸ்டருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோமோ அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களாப்பா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் யூனிட் வந்து என்ன அப்படின்னா 6th யூனிட்டு. ஸோ இதுவும் சொல்லவே தேவையில்லை, பர்ஃபெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 யூனிட்டுமே அப்படியே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அது என்ன யூனிட்னு பார்த்துருவோமா?
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்னன்னா பேசிக்ஸ் தான். என்ன பேசிக்ஸ் அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ராசஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பேப்பர்ப்பா. 5 யூனிட் கொடுத்துருக்காங்களேன்ட்டு வருத்தப்பட வேண்டாம். ரொம்ப படித்தாலே ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து நமக்கு இது வந்து புதுசு கிடையாது, பழகின விஷயம் தான். ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. டெக்னிக்கல் வேர்டை மட்டும் கொஞ்சம் கிளியர் கட்டாக பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன அந்த ஃபயர்வாலு, அப்புறம் வந்து என்னது ஓஎஸ், ஸோ இதெல்லாம் பண்ணணும், மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி, ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். ஸோ அதில் அந்த பர்டிகுலராக அந்த டெக்னிக்கல் வேர்டை மட்டும் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேஜர் டாபிக், அதாவது ஃபஸ்ட்டு யூனிட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது இங்கே ஆரம்பித்து டில் உங்களுக்கு எது வரைக்கும் அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு எதுக்கு அண்டரில் வரும் அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அண்டு அஜைல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு யூனிட் அண்டரில் தான் இந்த டாபிக் வரும். இதில் இந்த அஜைல் டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அஜைல் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்னால அந்த டெக்னிக்கல் வேர்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இது அஜைல்னா என்ன, அதில் என்ன சொல்ல வராங்கம்மா, அதே மாதிரி நீங்கள் உங்களோட சிஎஸ்சியில் மேபி வேர்டு வேறு மாதிரி கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். பட் என்னோட சைடில் நான் இந்த மாதிரி பண்ணுறது கரெக்டாங்கிறது தெரியல. எனிவே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து இங்கே இன்ட்ரோடக்ஷனில் ஆரம்பித்து டில் உங்களுக்கு எக்ஸ்பி ப்ராசஸ் வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் எதுக்கு அண்டரில் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அண்டு அஜைல் டெவலப்மெண்ட்டுக்கு அண்டரில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே கொடுத்துட்டாங்க. யூனிட்டை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் யூனிட்டுக்கு அண்டரில் டில் நீங்கள் எங்கே வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்குன்னா டேட்டா டிக்ஷனரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அப்படியே கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதில் ஒரு கண்டென்ட் கூட எடுக்கல, அவங்க எடுக்கவும் இல்லை, அப்டேட்டும் இல்லை. அப்படியே என்ன கொடுத்துருக்காங்களோ சிலபஸில் அதை தான் உங்களுக்கு இங்கேயும் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ டிஃபால்ட்டாக எக்ஸாமுக்கு எப்படி செமஸ்டர் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ இங்கேயும் அப்படி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது சாஃப்ட்வேர் டிசைன். ஓகே, சாஃப்ட்வேர் டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டில் இங்கே டிசைனில் ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னா உங்களுக்கு இங்கே வருது பார்த்தீங்களா, ட்ரெடிஷ்னல் காம்போனன்ட்ஸ்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் டிசைனுக்கு அண்டரில் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் 4th யூனிட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி டில் நீங்கள் இங்கே வரைக்கும், அதாவது ரீஃபேக்டரிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்கு அண்டரில் இருக்கும் அப்படின்னா டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு ஒரு யூனிட் இருக்கும்ப்பா. ஸோ இந்த யூனிட் அண்டரில் நீங்கள் இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இதுதான் உங்கள் சிலபஸில் இந்த சப்ஜெக்ட்டுக்கான 5th யூனிட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு. டில் இங்கே ஆரம்பித்து ஃபுல் யூனிட்மே உங்களுக்கு இதோட முடியுது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே 5 யூனிட்ஸுமே கொடுத்து படிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸ் மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெக்னாலஜி. ஓகே, வெப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பர்டிகுலராக அதில் வெப் டெக்னாலஜியில் உங்களுக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக தான்ப்பா கேட்டிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன மாதிரிலாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்னா உங்களுக்கு அதாவது வெப் டெக்னாலஜியோட கண்டென்ட் அப்படியே கொடுக்கல. அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ டில் பிஹெச்பி ஸ்கிரிப்டிங் வரைக்கும் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கு அண்டரில், அதாவது என்னென்னா HTML அப்புறம் அதோட டைப்ஸ், ஸோ அது எல்லாமே எதில் கவர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு அண்டரில் கவர் ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்த மேஜர் டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராமிங்னா ஃபுல்லாக ஜாவா ரிலேட்டடாக A to Z கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் இங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கள் ஃபீச்சர்ஸில் ஸ்டார்ட் ஆகி டில் உங்களுக்கு இது வரைக்குமே எங்கே உங்களுக்கு வந்து இந்த ஆப்லெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருது பாருங்களேன், அந்த ஈவென்ட் ஹேண்டிலிங். ஸோ இது வரைக்குமே வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஜாவா ஓரியன்ட் தான்ப்பா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ டில் வந்து உங்களுக்கு இது வரைக்குமே ஜாவாவோட A to Z அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்லெட் இதெல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது AWT இதில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா டில் உங்களுக்கு இங்கே வரைக்கும் நீங்கள் அதுக்கு அடுத்தது மேஜர் டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? வெப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் புக்கை வச்சு படிக்க முடியாதுமா, அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வெப் டெக்னாலஜியில்
உங்களுக்கு பர்டிகுலராக ஜாவா ரிலேட்டடான கண்டென்ட் மட்டும்தான் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசன் என்னென்னா உங்களோட சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு உங்களுக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீ 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்குன்னு சொல்லிட்டு அந்த HTMLலாம் அதில் ஒரு கவர் ஆகிடும். அடுத்து ஜாவா ப்ரோக்ராமிங்கோட A to Z செகண்ட் பார்ட்டில் கவர் ஆகிடும். லாஸ்ட்டு தேர்ட் பார்ட் வந்து பெண்டிங் இருக்கக்கூடியதை கவர் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஆக்சுவலாக நம்ம மெட்டீரியல் வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ப்பா. ஸோ மெட்டீரியல் வந்து 80% வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு. இன்னும் வெறும் 3 யூனிட் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு நாளைக்குள்ளே முடிச்சிட்டேன் அப்படின்னா மெட்டீரியல் ஒர்க்கு பக்காவாக கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் பேங்க்கு கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஏன்னா நானும் ஒவ்வொருத்தவங்க ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டு தான் டிஸ்கஸ் பண்ணிப்பேன். மெட்டீரியல் அப்படின்னாலுமே நான் கூட உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அப்போ தான் நான் மேம் கிட்ட இப்போ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியுதுன்னா அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து ஏதாவது டவுட் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா ஒர்க்குமே இப்போ என்கிட்டேருந்து ஒன்று ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு தெரியாமல் நான் அதை ஷேர் பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால் எல்லாமே A to Z டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த விதத்தில் நான் மெட்டீரியல் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி பக்காவாக மெட்டீரியல் லான்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஒரு 3 யூனிட் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெட்டீரியல் ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி. கொஷின் பேங்க்குக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோலேயே நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா கொஷின் பேங்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஷின் பேங்க் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. மெட்டீரியல் முடிச்சுட்டு அதுக்கடுத்து கொஷின் பேங்க் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஸோ அதனால் கொஷின் பேங்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்னங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எந்த டவுட்னாலும்ப்பா, அதாவது இப்போ நான் ஈவன் என்கிட்ட மெட்டீரியல் கெட் பண்ணவங்க அப்போல்லாம் கிடையாது. நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே சரி ஈஸி ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ்னாலும் டெஃபினட்டாக என்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்டுக்கு வந்து நான் வாய்ஸ் நோட் கொடுத்துருவேன். ஈவன் CSE/IT பேப்பர்ஸ் டவுட்னாலுமே என்கிட்ட தாராளமாக கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்டை அப்படியே ஃபேக்கல்ட்டி கிட்ட கன்வே பண்ணி அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் எதுக்குமே ஹெசிடேட் ஆக வேண்டாம். அதனால தான் நான் ஈவன் குரூப்பில் கூட போட்டிருந்தேன், எந்த டவுட்ஸ்னாலும் ஓப்பனாக கேளுங்கன்னு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மேம் எலக்ட்ரிக்கல் பேப்பர் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த மெசேஜ் பார்த்துட்டு என்னடா இல்லை அவங்க தப்பாக அனுப்பிச்சிருக்காங்களா இல்லை நம்ம தப்பாக படிக்கிறோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் 2-3 டைம் ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் நேமை பார்க்குறேன், ஐடி ஸ்டூடெண்ட்டுன்னு சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓ ஐடி ஸ்டூடெண்ட் அவங்க இந்த சிப்கார்ட் மேனேஜருக்கு எலக்ட்ரிக்கல் பேப்பர் உண்டு இல்லை, எங்களோட இசி பேப்பர்ஸ் உண்டு இல்லை. ஸோ அதை படிக்கும் போது அதுக்கான டவுட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு. ஸோ அவங்க என்ன டவுட் கேட்டிருந்தாங்களோ அவங்களை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கும் நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, உங்களுக்கு ஈஸி ரிலேட்டடாக எந்த டவுட்னாலும் எங்கிட்ட நீங்கள் ஓப்பனாக கேளுங்கம்மா, என்னோட சைட்லேருந்து என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு ஐடி ஸ்டூடெண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் எனக்கு வாய்ஸ் நோட் மட்டும் போடுங்க. ஓகேங்களா? சப்ஜெக்ட் வைஸாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் 2-3 பேர் இசி பேப்பர்ஸில் எப்படி படிக்கிறது என்ன டவுட் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனால் அதர் பீப்புள் என்ன டவுட்னாலும் ஓப்பனாக கேளுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8th யூனிட் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. இதில் 2 யூனிட் கம்பைன் ஆகிருக்குப்பா. என்ன யூனிட் அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இது எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே நம்ம படிச்சிருப்போம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே இதை படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இன்னொரு பேப்பர். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸு பர்ஃபெக்டாக சொல்கிறேன் பாரு. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணியிருப்போம், 7 லேயர்ஸ் படிச்சிருப்போம். ஈவன் இப்போ இசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டு எல்லா ஏஇ சிலபஸ்லேயும் அப்படி தான். லாஸ்ட்டு 10th யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி தாம்மா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இங்கே நீங்கள் என்ன படிக்கணும்னா 7 லேயர்ஸ் படிக்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பேசிக்ஸ் படிக்கணும்ப்பா. ஓகேவா? பேசிக்ஸ்னால் என்னென்னப்பா வரும்? பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னது, ஓஎஸ்ஐனா என்ன, அதுக்கு முன்னாடி டோபாலஜினா என்ன, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்னால் என்ன. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பேசிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாடல்ஸ். நம்ம 2 மெயின் மாடல் பார்ப்போம்ல. ஓகே, டிசிபிஐபி மாடலும் ஓஎஸ்ஐ மாடல், இந்த 2 மாடலும் படிக்கிற மாதிரி இருக்கும். இது 2த்துக்குமான டிஃப்ரென்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்னென்னா வெறும் லேயர்ஸ் வந்து 4 லேயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும்ப்பா. ஃபஸ்ட்டு லேயரை விட்டுருங்க, ஃபிசிக்கல் லேயரை விட்டுருங்க. ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒயர் மீடியம் தான்.
அதனால் அது இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்கிறதுனால அது மேஜர் டாப்பிக்காக கொடுக்கல. ஸோ செகண்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் லேயர் என்ன, டேட்டா லிங்க் லேயர், அதை தான் உங்களுக்கு இங்கே எடுத்தோன்னே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கவர் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, மேஜர் டாப்பிக்கு டேட்டா லிங்க் லேயர் படிக்கணும். அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெட்வொர்க் லேயரு. அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டு. ஃபோர்த் ஒன் வந்து அப்ளிகேஷன் லேயர். இதுதான் உங்களோட சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, எங்கே அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர் எங்கே ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பித்து டில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஸோ 4 லேயர்ஸ்ப்பா. ஓகேவா? 4 லேயர் அப்படின்னாலே இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னா அதில் என்னென்ன விஷயம் இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் படிப்போம்ல. இப்போ அது என்னது ஃப்ரேமிங்கு, ஸோ அதை தான் இங்கேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னா உங்களுக்கு என்னது, ரெக்ரூட்மெண்ட்டு, லேயரிங் ப்ரோட்டோகால்ஸு. டிஃபால்ட்டாக லேயர்ஸ் அப்படின்னாலே அதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் என்ன அப்படிங்கிறத டெஃபினட்டாக படித்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 லேயர்ஸ்னால் 4 லேயர்ஸோட A to Z ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீ 4 லேயர்ஸும் மாடல்ஸு, பேசிக்ஸ் இதை மட்டும் படித்தா போதும்ப்பா. ஓகேங்களா? உங்களுக்கு 4 லேயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து உங்களுக்கு டேட்டா லிங்க் லேயர் இதோட முடியுது. அதுக்கடுத்து இன்டர் நெட்வொர்க்னா ஒன்றும் இல்லை, உங்களோட நெட்வொர்க் லேயரை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் தேர்டு வந்து என்னது, டிரான்ஸ்போர்ட் லேயரு. அதுக்கடுத்தது டிரான்ஸ்போர்ட் லேயர் இதோட முடியுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லேயர். ஸோ நான் சொன்ன மாதிரியே என்ன அப்படின்னா 4 லேயர்ஸ் வந்து நீ டிஃபால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி. அதாவது நீங்கள் அதுக்கு என்ன புக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு புக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ இதுலேயும் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா முதல்ல யூனிட் இங்கே ஆரம்பிக்குதுப்பா, செக்யூரிட்டின்னு ஆரம்பிக்குது பாருங்கள். இங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, செக்யூரிட்டின்னு ஆரம்பிக்குதுல்ல. ஸோ இதில் வந்து இதுலேயும் அதே மாதிரி தான், ஆனால் செலக்டட் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்டட் டாப்பிக்கை படிக்கிறதுனால உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? மோஸ்ட்லி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் நான் முதல்ல என்னென்ன யூனிட்டில் கவர் ஆகுதுங்கிறத சொல்லிடுறேன். அப்புறம் நீங்கள் எப்படி படிக்கிறீங்கிறத. ஏன்னா இதில் வந்து அதிக கண்டென்ட் கொடுக்கல, ஏன்னா 2 யூனிட்டை கம்பைன் பண்ணதுங்கிறதுனால உங்களுக்கு செலக்டட் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வரும் தெரியுமா, இன்ட்ரோடக்ஷன். அதில் இன்ட்ரோடக்ஷன்லேயே நீ எதை படிப்பேன்னா கிரிப்டோகிராஃபி படிப்பேன். கிரிப்டோகிராஃபி, ஸ்டெனோகிராஃபி இதெல்லாம் படிப்பேன். ஆனால் ஸ்டெனோகிராஃபிலாம் இங்கே கொடுக்கவே இல்லை பாருங்கள். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரிப்டோகிராஃபி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அல்காரிதம், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, சைப்பர், அதுலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் சைப்பர் இருக்குது பாருங்கள். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூனிட் இங்கே ஆரம்பிக்குது பாருங்களேப்பா, சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா இது உங்களுக்கு மேஜர் யூனிட்டே சிமெட்ரிக். நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான், ஒரே ஒரு லைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லைனுங்கிற விட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபின்னு. ஆனால் உன்னோட சிலபஸில் பார்த்த அப்படின்னா அது ஒரு யூனிட். அப்போ அதை எப்படி படிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோ. ஸோ சிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி அப்படின்னா அதில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் என்ன அரித்மெட்டிக். இது சிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி அப்படின்னாலே நம்ம என்னது ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கிரிப்டோகிராஃபி பண்ணுவோம். ஸோ அப்போ அதில் என்னென்னலாம் இருக்குங்கிறத A to Z ஃபுல்லாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது ஜஸ்ட்டு டிஎஸும் ஏஇஎஸ் அல்காரிதம் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஓகே? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபியில் டிஎஸும் ஏஇஎஸ் அல்காரிதமும் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பப்ளிக் கீ அல்காரிதம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க தெரியுமா, அது வந்து உங்களோட சப்ஜெக்டில் ஒரு யூனிட். பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு யூனிட். ஓகே? அதில் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கொடுக்கலப்பா, ஜஸ்ட் ஒரு மேஜர் டாப்பிக்கு ஒரு 4-5 டாபிக் கொடுத்துருக்காங்க. டில் நீ எது வரைக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா பப்ளிக் கீ அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எலிப்டிக் கீ கிரிப்டோகிராஃபின்னு இருக்குது பார்த்தீங்களா, எலிப்டிக் கீ கிரிப்டோகிராஃபி இது வரைக்கும் நீங்கள் என்ன அப்படின்னா பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபிக்கு அண்டரில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட சிலபஸில் வந்து மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு மேஜர் டாபிக் இருக்கும். ஓகே? மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் அண்டு இன்டெகிரிட்டின்னு. ஸோ அதில் தான் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரு, டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ இது எல்லாமே வரும். ஸோ டில் நீ எது வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த PKI வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் எதில் கவர் ஆகும்னா மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் அண்ட் இன்டெகிரிட்டியில் கவர் ஆகும். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் செக்யூரிட்டி.
ஓகேவா? ஸோ உங்களோட யூனிட்லேயே செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அதுக்கு அண்டரில் நிறைய செக்யூரிட்டி இருக்குப்பா. வெப் செக்யூரிட்டி, சிஸ்டம் செக்யூரிட்டி, நிறைய செக்யூரிட்டி, அப்புறம் மெயில் செக்யூரிட்டி இதெல்லாமே இருக்குது. பட் இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கும். ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ ஏன்னா இதெல்லாமே செலக்டட் டாபிக். ஸோ இதில் வந்து என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th யூனிட்டில் மைக்ரோ ப்ராசர் எம்படட் சிஸ்டம்னலாம் செப்பரேட்டாக கிடையாதுப்பா. இது ஒரு யூனிட்டாக தான், அதாவது ஒரு சப்ஜெக்ட் தான். பார்க்குறதுக்கு மைக்ரோ ப்ராசஸர் தனி, எம்படட் சிஸ்டம் தனி சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அப்படி கிடையாது, ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட் தான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. மைக்ரோ ப்ராசஸருக்கு நீ 3 மேஜர் திங் பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா 8085, 8086, 8051, அதாவது 2 மைக்ரோ ப்ராசஸரும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த 8085 அப்படின்னாலே A to Z எல்லாமே படிக்கணும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அட்ரஸிங் மோடு, ப்ரோக்ராமிங், இன்டரப்ட் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை தவிர்த்து மற்றபடி இன்டர்ஃபேஸிங்லாம் எக்ஸஸாலாம் எதுவுமே கொடுக்கல. நம்ம அதெல்லாம் தாண்டி EEE சிலபஸில் நிறைய படிப்பீங்க. ஓகேவா? DMA இதெல்லாம் தனியாக செப்பரேட்டாக படிப்பீங்க. இங்கே அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. வெறும் 3 விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8085 கொடுத்துருக்காங்க, 86 கொடுத்துருக்காங்க, 51 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மைக்ரோ ப்ராசஸர் முடியுதுமா. அடுத்தது எம்படட் உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே இருக்குது பாருங்களேன். எம்படட் சிஸ்டம் டிசைன் ப்ராசஸ்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல. இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்னா, நீங்கள் ஈவன் எம்படட் சிஸ்டம் புக்கு பார்த்தாலுமே உங்களுக்கு எதில் முதல்ல ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 51லேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ எம்படட் சிஸ்டம் புக்குன்னு எடுத்திங்கனாலே யூனிட் 1 உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இருக்கும். அதனால தான் சொன்னேன் இது செப்பரேட் யூனிட் கிடையாது, ரெண்டுமே கம்பைன் பண்ணதுன்னு. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அடுத்து தான் அதை தான் என்னது எம்படட். ஸோ எம்படட் சிஸ்டம் கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எம்படட் சிஸ்டம் டிசைன் ப்ராசஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னது? அதுலேயும் இந்த மெயினாக இந்த ஆர்ம் ப்ராசஸர் இருக்குது பார்த்தீங்களா, ARM ப்ராசஸர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது வந்து நீங்கள் என்ன அப்படின்னா எம்படட் சிஸ்டம் அப்படிங்கிற யூனிட்க்கு அண்டரில் இந்த டாபிக் வந்து கவர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? எது வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆப்டிமைஸ்டு ப்ரிமிட்டிவ்ஸ். ஓகேங்களா? டில் அது வரைக்கும் உங்களுக்கு எங்கே கவர் ஆகும் அப்படின்னா எம்படட் சிஸ்டம்க்கு அண்டரில் கவர் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே அதுக்கு அடுத்தது ஆரம்பிக்குது பாருங்கள், மல்டிபிள் டாஸ்க் அண்ட் ப்ராசஸ்னு. அதுக்கு நீங்கள் என்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னா அதுக்கு அடுத்த மேஜர் டாப்பிக்கு ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த எம்படட் சிஸ்டம் சொன்னல, எம்படட் சிஸ்டம்னாலே உங்களுக்கு அதில் ப்ரோக்ராமிங் எல்லாமே வரும். அந்த யூனிட்லேயே வந்து நீங்கள் எம்படட் C ப்ரோக்ராமிங் இதெல்லாம் படிப்பீங்களா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலபஸ்லேயும் அதை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்படட் சிஸ்டம் டிசைன் ப்ராசஸ்னால் முதல்ல ஆர்ம் ப்ராசஸர் பற்றி A to Z நீ எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் C ப்ரோக்ராமிங். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர், அதாவது ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து எம்படட் சிஸ்டம் கண்டரில் படிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த மல்டிபிள் டாஸ்க்கு ப்ராசஸ்னால் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் வந்து என்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னா ப்ராசஸ் அண்டு OS. அது வந்து உங்களுக்கு ஒரு யூனிட்டாக இருக்குது. அதுக்கு அண்டரில் தான் டில் நீங்கள் இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கு அடுத்தது IoT ஆர்கிடெக்சர்லாம் கொடுத்துருப்பாங்கப்பா. அதெல்லாம் படிக்க தேவையில்லை, ஏன்னா அது டோட்டலாக வேறு. பட் அது இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அது இங்கே கொடுக்கல. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. ஸோ எம்படட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் தான், 3 மேஜர் டாபிக் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று எம்படட் ப்ராசஸரோட ஆர்கிடெக்சர், அதாவது ஆர்ம் ப்ராசஸரோட A to Z ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கான ப்ரோக்ராமிங் ஒன்று ஜஸ்ட் நம்ம ப்ரோக்ராமிங் எழுதுவோம்ல, ஸோ அந்த ப்ரோக்ராமிங் எப்படி எழுதுறதுங்கிறத நீ எம்படட் C ப்ரோக்ராமிங்க்கு அண்டரில் அது படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு இந்த 3rd யூனிட். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்தது 10th யூனிட். அவ்வளோதான்ப்பா, இதுதான் லாஸ்ட் யூனிட்டு. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னப்பா கொடுத்துருக்காங்க சிலபஸில், இதில் கம்பல்சரி 10th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. இதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா? மற்றதெல்லாம் CSE பேப்பர்ஸு. ஸோ யூனிட் வைஸாக கவர் பண்ணணும், A to Z படிக்கணும்னு சொன்னேன். பட் 10th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ஸ்டடி ஒன்லி கிவன் டாபிக். ஓகே. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க, முதல்ல என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து ECE EEE ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த யூனிட். பட் CSE IT ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக இதை தான் என்கிட்ட டவுட் கேட்குறீங்க நிறைய பேர். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை கூட நெட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 4 பேப்பரை கம்பைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பேப்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபு சர்க்யூட் தியரி,
ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சர்க்யூட் தியரி, செகண்ட் பேராகிராஃப் மிஷின்ஸு, தேர்டு பேராகிராஃப் இடிசி, ஃபோர்த்து பேராகிராஃப் எம்என்டை. அவ்வளோதான். ஸோ செலக்டட் டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்டடாக மட்டும் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் தியரின்னு சொன்னல, சர்க்யூட் தியரிலையும் ஒன்றுமே இல்லைப்பா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தானே படிங்கன்னு சொன்னேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் லா. அப்படின்னா நீ ஜஸ்ட்டு வந்து எதை படிக்கிற அப்படின்னா நோடல் அனாலிசிஸும் மெஷ் அனாலிசிஸும் படிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? இதிலே உங்களுக்கு என்ன கவர் ஆகிடும்னா டில் இது வரைக்கும் கவர் ஆகிடும். ஓகே, நம்ம அந்த ஃபஸ்ட்டு மேஜர் டாபிக் படிப்போம்ல, என்னென்ன படிப்போம்? ஃபஸ்ட்டு லாஸ் படிப்போம், அப்புறம் வந்து என்னது எஃபெக்டிவ் டெக்னிக்கு, நோடலு, மெஷ்ஷு, இதெல்லாமே இதில் கவர் ஆகிடும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஏசி அனாலிசிஸ், ஏசி ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி ஃபண்டமெண்டல்ஸ்னால் நம்ம என்னது அடிஷ்னலாக என்ன கண்டுபிடிப்போம்? ஆர்எம்எஸ் வேல்யூ, இன்ஸ்டன்டேனியஸ் பவர், இதெல்லாம் கண்டுபிடிப்போமா? ஸோ இதுலேயுமே இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அப்புறம் தேர்டு டாபிக் என்ன அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ், ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி, அப்புறம் 3 ஃபேஸ் சர்க்யூட். ஓகேவா? ஸோ உங்களோட 10th யூனிட்டில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபு சர்க்யூட் தியரி கொடுத்துருக்காங்க. 4 யூனிட் வந்து நீ கம்பல்சரி படிக்கணும். ஃபஸ்ட்டு யூனிட்டு டிசி ஓரியன்டாக அனாலிசிஸு, செகண்ட் யூனிட்டு ஏசி ஓரியன்டாக இங்கே கொடுத்துருக்க எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். இப்போ ஆர்எம்எஸ் வேல்யூனா அதுக்கு ஒரு ஃபார்முலா. இதெல்லாமே இப்படியே ஈஸியாக தான்ப்பா கேட்பாங்க. ஜஸ்ட் உனக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் அந்த வேல்யூவே, அதாவது ஃபார்முலாஸே டேரெக்டாக கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 2வது யூனிட் வந்து உங்களுக்கு ஏசி பற்றி படிக்க சொல்லியிருக்காங்க. 3வது வந்து ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ். அதுலேயும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கூட நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஸோ அதனால் ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 4th ஒன் வந்து என்னென்னா 3 ஃபேஸ் சர்க்யூட். அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு சர்க்யூட் தியரி ஓவர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது வந்து மிஷின்ஸ்ப்பா. ஓகேவா? மிஷின்ஸில் நம்ம 5 மிஷின்ஸ் அப்போல்லாம் இங்கே கொடுக்கவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக டிசி மிஷின்ஸு, ஏசி மிஷின்ஸு. ஓகேங்களா? ஸோ 2 மிஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிசி மிஷின்ஸ்னால் அதுக்கு அண்டரில் இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயில்டாக போக வேணாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கும். ஸோ மிஷின்ஸில் டிசி மிஷின்ஸு, ஏசி மிஷின்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு அண்டரில் தான் நம்ம 5 மிஷின்ஸுமே படிப்போம். ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்தது 3rd யூனிட் இங்கே ஆரம்பிக்குது பாருங்கள். ஆப்ரேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ். அப்போ என்னப்பா கொடுத்துருக்காங்க? இடிசி சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கப்பா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு இடிசி சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட்டு இடிசியில் இருக்கக்கூடிய டயோடு, பிஜேடி, ஜேஃபட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லா ஆம்ப்ளிஃபைஸும் படிக்க வேணாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ மல்டி வைப்ரேட்டர் வரைக்கும் இடிசிக்கு கவர் ஆகக்கூடியது, இடிசிக்கு அண்டரில் கவர் ஆகக்கூடியது. ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சொலினாய்டுன்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அங்கே ஸ்டார்ட் ஆகி டில் நெக்ஸ்ட் பேஜ் வரைக்கும் இருக்குப்பா. பேட்ரி டைப் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆக்சுவலாக இது நம்ம 10th EEE சிலபஸில் 10th யூனிட் ரினியூவபிள் எனர்ஜி பேட்ரிஸ் வருங்களா, அந்த டாபிக் இது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா எம்என்டை. இது வரைக்கும் தான்ப்பா எம்என்டை. இங்கே இருக்குது பாருங்களேன், ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எம்என்டை. ஸோ எம்என்டையில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ, ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராலாம் படிச்சுட்டு இருக்காதுங்க. ஓகேவா? எம்என்டை. அதுக்கு அடுத்தது இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க, நம்ம EEEயில் ஒரு பேப்பர் படிச்சிருப்போம்ல, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸு. அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், இந்த சிங்கிள் அண்ட் 3 ஃபேஸ் ஏசி டு டிசி கன்வெர்ட்டர். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி டில் உங்களுக்கு இது வரைக்கும் முடிகிறது வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸு. ஸோ என்னடா 4 சப்ஜெக்டை கம்பைன் பண்ணியிருக்காங்களே நினைக்க வேணாம். உங்களுக்கு ஹெட்டிங்கே அதான் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ்னால் உங்களுக்கு இடிசி வந்துடும். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு எம்என்டை, பவர் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம். ஸோ ரொம்ப ஜென்ரலாக சொல்லணும்னா இடிசியோட டாபிக்ஸ் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்கப்பா. ஓகே, ஸோ ஓரளவு உங்களுக்கு நான் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி படிக்கணும், அட்லீஸ்ட் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்தந்த யூனிட்க்கு அண்டரில் எப்படியெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அவங்க கொஷின் எடுக்கிறாங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே யூனிட் வைஸாக தானேப்பா சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 5 யூனிட் கொடுத்துருக்காங்க சிலபஸில்.
அப்போ 20 கொஷின் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, மேம் எனக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் ஒன்றுமே புரியல மேம், அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஈஸியாக இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் ஃபுல்லாக படிச்சுட்டேன் மேம் அப்படிங்கிறது வேஸ்ட்டு. நல்லா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மேம் காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கும் மேம் அப்படின்ட்டு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், முன்னை விட நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேர் தெரிஞ்சு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஈவன் இசிஇ ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியாது, நமக்கு இது ரிஸ்க்கு அப்படின்னு சொன்னவங்களும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எங்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து மேம் 2 மந்த்ஸில் பாசிபிளான்னு கேட்டவங்களும் இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் படிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஸ்ட்ராட்டஜியில், கரெக்டான கைடன்ஸில் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே லெஸ் பீப்புள் தான். நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்ளை பண்ணுவோம், ஜஸ்ட்டு பார்ப்போம், ஜஸ்ட்டு எழுதி பார்ப்போம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமே தவிர, இதை நம்ம எப்படி 2 மாதத்தில் படிக்க போகிறோம் அப்படிங்கிற தாட்டில் உள்ளவங்க தான் அதிகமே தவிர, சரி நம்ம எழுதி தான் பார்ப்போமே, கரெக்டாக படித்து தான் பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஓகேவா? அதனால் உங்களுக்கு நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஓரளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க. நியூ பேப்பர்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆல்ரெடி படிச்சிருக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? பட் இருந்தாலும் இந்த 2 மந்த்ஸ் எஃபோர்ட் போடுவோம், பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா, மேபி அதோட ரிசல்ட் கூட நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கலாம். ஓகேங்களாப்பா? ஏன்னா ஃபேக்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ இதில் வந்து 5 யூனிட், இப்போ இந்த சிலபஸ் நான் சொல்லியிருக்கேன் 5 யூனிட் இருக்குன்னு. ஸோ அப்போ அந்த 5 யூனிட் இருக்குது அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேம் ஃபஸ்ட்டு ஹாஃப் புரிஞ்சுது மேம், பின்னாடி ஹாஃப்லாம் ஒன்றுமே புரியல மேம், நான் தொடவே இல்லை அப்படின்னா, அப்போ அந்த 20 கொஷினை உன்னால் மேக்ஸிமம் 3 கொஷின் தான் அட்டன் பண்ணவே முடியும். 2 கொஷின் தான் கரெக்டாகவே இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, 5 யூனிட் இருந்தாலும் ஜஸ்ட் 5 யூனிட்டை முழுசாக முடிக்க முடியலனாலும், நான் என்ன சொன்னேன், சிலபஸை டச் பண்ணேன்னு சொன்னேன்னா, சிலபஸை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு மாரி ஒவ்வொரு யூனிட்டை ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஒரு 10% அப்படி பார்த்தா ஒரு 50% முடிச்சு வைக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ இதில் 5 யூனிட் இருக்குது அப்படின்னா, அங்கங்கே எல்லாமே ஓரளவு டச் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்க என்ன கேட்க வராங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களாப்பா? ஸோ இதில் நமக்கு இசிஇ ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டஃப்னு நினைக்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ப்ரோக்ராமிங் வந்து, ஏன்னா ப்ரோக்ராமிங்லாம் ரொம்ப புரிஞ்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். மீதி தியரி பேப்பர்ஸ் எல்லாமே ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரிபிள்இ பேப்பர்ஸ் டஃப்னு தயவுசெய்து நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். ஒரு கான்செப்ட் தான் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரிப்பீட்டடாக அதை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதுக்கு சொல்லலாமா, சிப்கார்ட் மேனேஜர் போஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய இசிஇ பேப்பர்ஸ் ட்ரிபிள்இ பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு சொல்கிறேன். ஸோ எந்த டவுட்னாலும் ஓப்பனாக கேளுங்க. அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன மாதிரி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.